ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த சொத்தை சுதந்தரிக்க போகும்போது அதுல ஒரு விடுதலைய, ஒரு பாதுகாப்பை என்ன கொடுத்துச்சு தெரியுமா? உபவாச ஜெபம். இல்ல, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். உங்க பொருளாதார ரீதியில ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். நிறைய பேருக்கு சம்பளம் வாங்கி ஒரு பொத்தல் பையில போடுற மாதிரி இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. ஃபினான்ஷியல் பிளெஸிங்கே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம உபவாசத்துல தரித்து இருக்கும் போது எப்படி எஸ்ராக்கு தன்னுடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டாங்களோ, தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் பாதுகாக்கப்பட்டுச்சோ, அதே போல ஆண்டவர் நம்மளையும் பாதுகாப்பார். உபவாசம் என்பது என்னது? நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த ஃபினான்ஸ்க்கு நான் மேனேஜர் கிடையாது, ஏன் நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் எஜமாட்டி கிடையாது, அது நீங்க தான் உங்க கரத்துல இருந்து பெற்றுக்கொள்றேன், அதை நீங்க தான் பாதுகாக்க முடியும். ஏன் கொடுத்த பிள்ளைங்க நான் கட்டி காக்க முடியாது, அது நீங்க தான் பாதுகாப்புன்னு நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் எல்லா வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை தப்பு வைக்க வல்லவர்.